Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 358 Principles of Programming Languages subject உடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரல் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெசசரியாக தேவைப்படுற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூனிட் 3ல லோக்கல் ரெஃபரன்சிங் தான் பார்க்க போகிறோம். லோக்கல் ரெஃபரன்சிங் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி ஸ்கோப் அண்ட் லைஃப் டைம் ஆஃப் த வேரியபிள் பார்க்குறப்பே நமக்கு தெரியும் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். லோக்கல் வேரியபிள் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு பர்டிகுலர் சப் ப்ரோக்ராம்குள்ளே மட்டும் ஆக்சஸ் பவர் வச்சிருக்கிறதுக்கு பேர் நம்ம லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். அப்போ லோக்கல் ரெஃபரன்சிங்னா என்ன? சப் ப்ரோக்ராமிங்கில் சேம் திங் அதே தான். ஓகேவா? சம் வேரியபிள்ஸ் வந்து நம்ம வித்தின் த ஸ்கோப் ஆஃப் த ஒரு பர்டிகுலர் சப் ப்ரோக்ராம், ஒரு குறிப்பிட்ட சப் ப்ரோக்ராம்குள்ளே மட்டும் அந்த வேரியபிளுக்கு ஆக்சஸ் பவர் இருக்கு அப்படின்னா அதை நம்ம லோக்கல் ரெஃபரன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தீஸ் வேரியபிள் and data can be only accessed from within the subprogram. அந்த subprogramக்குள்ள மட்டும்தான் access ஆகும், not visible or accessible from other part of the program. வேற அந்த ஒரு பெரிய ப்ரோக்ராம்குள்ள வேற எங்கேயுமே access கிடையாது, only subprogramக்குள்ள மட்டும் பண்றது. இதுக்கு தான் லோக்கல் ரெஃபரன்சிங் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ லோக்கல் வேரியபிள் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சாதான் லோக்கல் ரெஃபரன்சிங் பண்ண முடியும்ல. ஸோ லோக்கல் வேரியபிள்ன்றது தெரிஞ்சிருச்சு, டிக்ளேர்டு யூ ஆர் யூஸ்டு ஒன்லி வித் இன் த சப்ரோக்ராம் இட் செல்ஃப். ஓகேவா? அடுத்து அந்த சப்ரோக்ராம் எப்போ முடியுதோ ஓகேவா அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த லோக்கல் வேரியபிளோடைய வேலையும் முடிஞ்சிடும். அதர் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல அதால ரன் பண்ணவே முடியாது. ஸோ லோக்கல் வேரியபிளோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்க்குறப்ப அதோட ஸ்கோப்பு, லைஃப் டைம், மெமரி. ஸ்கோப் வந்து ஒன்லி ஆக்சஸ்ட் வித் இந்த சப் ப்ரோக்ராம்குள்ள மட்டும் இருக்கிறது. லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் வேரியபிள் எப்போ அந்த சப் ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் முடியுதோ அப்பயும் அது டிஸ்ட்ராய்ட் ஆகிடும். மெமரி அப்படின்னா நம்மளுடைய மெமரி எப்படி இருக்கும் அப்படின்னா சப் ப்ரோக்ராம்ல ஸ்டாக்ல வந்து அலோகேட் ஆகும். ஸோ டெம்பரரி மெமரி தான் லோக்கல் வேரியபிளுக்கு கொடுத்துருப்போம். அந்த ப்ரோக்ராமோட இது வேலை முடிஞ்ச உடனே அதோட மெமரியும் கட் ஆயிடும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பைத்தான் ப்ரோக்ராம்ல டெஃப் மல்டிப்ளை அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிட்டேன். எக்ஸ் ஒய்னு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் எக்ஸ் இன்டூ ஒய் அப்படின்னு நான் ஒரு லோக்கல் வேரியபிள் இந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ரிசல்ட் பிரிண்ட் மல்டிப்ளை கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது கால் பண்றப்ப ஃபங்க்ஷனை இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் ரன் ஆகும். இதுவே இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை கொண்டு போய் நான் வேற எங்கேயாவது அதர் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல கேட்டேன் அப்படின்னா ரன் பண்ணாது. இதுதான் லோக்கல் வேரியபிள். இதே மாதிரி சி ப்ரோக்ராமிங்லயும் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ include hash include stdio.h void calculate sum கொடுத்துட்டோம். இன்டிஜர் a கொன்னு b கொன்னு சம் கொடுத்தாச்சு, பிரிண்ட் கொடுத்தாச்சு. ஓகேவா? இதெல்லாம் லோக்கல் வேரியபிள். இப்போ இந்த லோக்கல் வேரியபிளை நான் எங்கேயாவது கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எங்கே கால் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அடுத்து இங்கே கொடுக்குறேன். ஓகே, சப் ப்ரோக்ராம்குள்ளே நான் கால் பண்ணுறேன், கால்குலேட் சம்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சம் வேல்யூவை கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். எப்போ வந்து அந்த ப்ரோக்ராம் முடியுதோ அப்போ அதோடைய வேலையும் முடிஞ்சு போயிடும். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், ஏன் வந்து இந்த லோக்கல் ரெஃபரன்சிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் திங் என்கேப்சுலேஷன் பண்ணுறதுக்கு. தட் மீன்ஸ் ஒரு சம் ப்ராடக்ட் டேட்டா வந்து நான் ப்ரொடக்ட் பண்ணி ஒரு சர்டன் மாடியூலுக்குள்ளே நான் பத்திரமா வச்சுக்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? மெயின் திங்கே என்கேப்சுலேஷன் தான். அதே மாதிரி தேவையில்லாத அன்இன்டெண்டட் சைடு எஃபெக்ட், தேவையில்லாதவங்க வந்து யாரும் என் ப்ரோக்ராம் ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் என்னோட வேரியபிள் ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் ஆக்சஸ் பண்ண போதுன்ற இடத்துல அந்த சப் ப்ரோக்ராம்குள்ள மட்டும் நான் ஆக்சஸ் பண்றேன். தென் மாடுலாரிட்டியை இங்க என்ஹான்ஸ் பண்றதுக்கும் ஏன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்குமே யூஸ் ஆகுது. மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஏன்னா அது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப நேரம் மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. லோக்கல் வேரியபிள் அந்த சப் ப்ரோக்ராம் வரையும் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிடலாம். ஸோ மெமரி கம்மியாகிறதுக்கும் நம்ம மெயினா யூஸ் பண்றோம். தென் லோக்கல் வேரியபிளோட லைஃப் டைம் அண்ட் ஸ்கோப் முன்னாடியே சொன்னதுதாமா. ஸ்கோப் அப்படின்றது எவ்வளோ நேரம் ஆக்சஸ் பவர் இருக்கு, லைஃப் டைம் அப்படி எங்கெங்க ஆக்சஸ் பண்ணும், லைஃப் டைம் அப்படின்றது எவ்வளோ நேரம் அந்த ப்ரோக்ராம்ல எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஸ்கோப் ஆஃப் த லோக்கல் வேரியபிள் வித்தின் த சப் ப்ரோக்ராம் முடிகிற வரையும் தான் ஆக்சஸ், அந்த ஆக்சஸ்க்குள்ள மட்டும்தான் இருக்கும் சப் ப்ரோக்ராம்குள்ள. லைஃப் டைம் அந்த சப் ப்ரோக்ராம் முடிகிற வரையும் தான் இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிற வரையும். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். டெஃப் கால்குலேட் ஏரியா ரேடியஸ் கொடுத்துருக்கோம், பை வேல்யூ கொடுத்தாச்சு. ஏரியா பை இன்ட்டு ரேடியஸ் இன்ட்டு ரேடியஸ், ஏன்னா பை ஸ்கொயர்ல ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஸோ ரிட்டர்ன் ஏரியா கொடுத்தாச்சு. பிரிண்ட் நம்ம வந்து கால்குலேட் ஏரியா கொடுத்துருக்கோம். இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெளியே போய் கால் பண்ணேன்னா என்னோடது எதுவுமே ரன் ஆகாது. ஓகே, இதுதான் லைஃப் டைம்
டைம் அண்ட் ஸ்கோப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாசிங் லோக்கல் வேரியபிள் டு அதர் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம்குள்ள இருக்க, அதாவது ஒரு லோக்கல் வேரியபிளை இன்னொரு சப் ப்ரோக்ராம்குள்ள எப்படி வந்து பாஸ் பண்றது. ஓகேவா, ஒரு சப் ப்ரோக்ராம்குள்ள ஒரு பெராமீட்டரை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை நான் எப்படி பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா பெராமீட்டர் வைஸ் தான் நான் பாஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் பெராமீட்டர் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணுவேன். இன்க்ளூட் stdio.h void print ப்ராடக்ட் கொடுத்துட்டேன். int a int b ன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ print f ப்ராடக்ட்னு கொடுத்து a star b அப்படின்னு போட்டாச்சு. இந்த a star b நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது பெராமீட்டர். ஸோ இந்த பெராமீட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம பாஸ் பண்றோம். இங்க ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தனித்தனியா டிக்ளேர் பண்ணாம ஒரு பெராமீட்டரா டிக்ளேர் பண்ணிருக்கேன். பெராமீட்டர் ஃபர்ஸ்ட் எங்க டிக்ளேர் பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும்ல, ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ள a bன்னு ரெண்டு பெராமீட்டர் வச்சுட்டு அந்த பெராமீட்டரை நான் பாஸ் பண்ணி அடுத்ததுக்குள்ள கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண சொல்ல போறேன் லோக்கலுக்கு. ஓகேவா, லோக்கல் வேரியபிளா பாஸ் பண்றேன். ஓகே, ஒரு செட் ஆஃப் சப் ப்ரோக்ராம்ல இருந்து இன்னொரு செட் ஆஃப் சப் ப்ரோக்ராமுக்கு வயா பெராமீட்டர் மூலியமா நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெஸ்டட் சப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் லோக்கல் வேரியபிள். நெஸ்டட் சப் ப்ரோக்ராம்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரு சப் ப்ரோக்ராமுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன், குட்டி ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கு பேரு நெஸ்டட் சப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ இங்க பாருங்க டெஃப் அவுட்டர் ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு. x = 10 ஒரு லோக்கல் வேரியபிள் வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, அதுக்குள்ள ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். இப்போ இது இந்த ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இருக்கு. சோ இது நெஸ்டட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்ப இந்த மெயின் ஃபங்க்ஷன் முடிகிற வரையுமே இந்த எல்லாத்துக்குமே லோக்கல் வேரியபிளுக்கு ஆக்சஸ் பவர் இருக்கு. ஓகேவா, இத தான் வந்து நெஸ்டட் சப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் மெமரி அண்ட் லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்ன? ஸ்டாக் மெமரி அண்ட் லோக்கல் வேரியபிள்னாலும் ஒண்ணுமே இல்லை, நம்மளுடைய டெம்பரரி மெமரி தான். தட் மீன்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்கோம், சப் ப்ரோக்ராமை பொறுத்தளவு லோக்கல் வேரியபிள் வந்து டெம்பரரியா தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த சப் ப்ரோக்ராம் முடிகிற இடத்துல அந்த லோக்கல் வேரியபிளோட மெமரியும் க்ளோஸ் ஆயிடும். அதுதான் ஸ்டாக் மெமரி அண்ட் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ரெக்கர்ஷன் அண்ட் லோக்கல் வேரியபிள். ரெக்கர்ஷன் அண்ட் லோக்கல் வேரியபிள் மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் எவ்வளவு தடவை ரிப்பீட்டடா வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கு, அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வரையும் நான் அந்த கண்டிஷன் முடிகிற வரையும் கால் பண்றத நம்ம ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் எப்பவும் போல ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, தென் இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த ஹோல் பார்ட்டை பொறுத்தளவு லோக்கல் ரெஃபரன்சிங் அப்படின்றது ஒரு லோக்கல் வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் வித் இந்த சப் ப்ரோக்ராமில். அதோட ஸ்கோப் அண்ட் லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கோப் அப்படின்றது ஒன்லி ஆக்சஸ் வித் இந்த சப் ப்ரோக்ராம், லைஃப் டைம்ன்றது அந்த சப் ப்ரோக்ராம் முடிகிற வரையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். லோக்கல் வேரியபிளை மாடுலரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராமை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸ்டாக் மெமரி யூஸ் பண்ணி டெம்பரரி மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுனால மெமரி மேனேஜ்மெண்ட்டும் ஈஸியாக இருக்குது. ஓகேவா, ஸோ நமக்கு வேணுன்ற இடத்துல அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபங்க்ஷன் வந்து ரெக்கர்சிவா கால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சிலப்பல நமக்கு வந்து இம்பார்ட்டன்டான திங்ஸ்மே எங்க இருக்கு அப்படின்னா லோக்கல் ரெஃபரன்சிங் டாபிக்ல இருக்கு. ஓகேவா, இதுதான் ஓவரால் சம்மரி. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு இந்த லோக்கல் ரெஃபரன்சிங் ஃபுல்லா பார்த்ததுக்கான எக்ஸ்பிளனேஷனுக்கான ஒரு ஷார்ட்டா நோட்ஸ் வந்து நீங்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி क्वेश्चन தான், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், நீங்க எழுதிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.